மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து மாறனுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா வந்து செம கோவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் உனக்கு இந்த வீட்டில் வந்து பாரமாக இருந்தேன்னா சொல்லிடுறேன், நான் வந்து வீட்டை விட்டு போயிடுறேன். அதுக்காக வந்து எப்போ பார்த்தாலும் நீ வந்து எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு 22 வயசாக ஆகுது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் உங்கள் கூட இருந்து கடனெல்லாம் அடைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, அது முதல்ல புரிஞ்சுக்க. அதுக்குள்ளே வந்து பிருந்தாவும் உன்னை வந்து பார்த்துக்கிற லெவலுக்கு ரெடி ஆகிடுவா. அதுக்கப்புறம் நான் கிளம்பி சந்தோஷமாக இன்னொரு வீட்டுக்கு போகிறேம்மா, ஏம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை உனக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்ல, அதுவும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா நீ அடுத்தவங்களுக்காக பார்க்குறத தவிர என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, பிருந்தா வந்து சொல்கிறேன், அம்மா அக்கா கொஞ்ச நாள் வந்து நம்ம கூட இருக்கட்டும்மா, ஏம்மா அவசரப்படுத்துகிற அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் கண்மணி வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா இது ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவகிட்ட எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு கண்மணிக்கு பேசினா, ஒத்துக்க மாட்டேன்ட்டா, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே ராகவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து கேட்குறாங்க கண்மணிக்கிட்ட, ஆமாம் வீரா ஒத்துக்கிட்டாளா அப்படின்னோடனே, இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, ஒத்துக்கலைன்னா விட, பேசாமல் வந்து நம்ம வீட்டிலே பார்த்துக்கலான்னா தம்பியை கல்யாணம் பண்ணிக்கன்னா மாட்டேங்கிறா, கடைசியில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே, நல்ல சம்பந்தம் தான் விட்டுறக்கூடாது, நீ முதல்ல பேசு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ராமச்சந்திரன் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கால் வருது அவருக்கு. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. பேசினோன்னே வந்து என்ன இன்னும் பதிலே சொல்லலையே அப்படின்னு கேட்டோன்னே, இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வராங்க. கண்மணிக்கிட்ட வந்தோன்னே வந்து பதில் சொல்கிறாங்க. ஏம்மா வீர என்ன சொன்னா, ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டோன்னா, அவளுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறன் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வள்ளியும் யோசிக்கிறாங்க. நிஜமில்ல தான் சொல்கிறியா, நான் கூட நம்பவே இல்லை அப்படின்னா, நீங்கள் தைரியமாக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, மாறனை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு கண்மணி மாடிப்பள்ளியில் ஏறி போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு வீராவை பார்க்கலான்ட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து மாறன் வந்து கோவத்தில் வந்து நைட்டே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து வீரா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்போ குறுக்க நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினோன்னே வந்து, வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு நீ என்னை வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ குறுக்க நிப்பாட்டிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எதுக்கு நீ வந்து அவன் முன்னாடிலாம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்கிற, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ வருத்தப்படுறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியும், அது வந்து எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை தான், நான் தான் சொன்னேன்ல வந்துட்டு அப்படின்னோன்னே, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாத, அவன் முன்னாடி போய் வந்து அலங்காரம் பண்ணி நிற்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா, பாடுறா நீ என்னமோ புருஷன் மாதிரியே நான் உங்ககிட்ட பர்மிஷன் பொண்டாட்டி மாதிரி கேட்கணுங்கிறியா அப்படின்னா, ஆஹா கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வந்து நீ என்னை வந்து உங்ககிட்ட என்ன வேணாலும் பதில் பேசலாம் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னா, பாடுறா நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, அது ஏதோ உங்கள் அப்பாக்காக மரியாதைக்காக வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்னமோ உன்னை காதலிச்சு ஏமாத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீ தானே என்னை காதலிக்க வச்ச, அப்போ நீ தானே பொறுப்பு, அம்மா பாசத்தில் ஏங்கிட்டு இருக்கவனுக்கு வந்து பாசத்தை காமிச்சேன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஐயா சாமி நான் பண்ண ஒரே தப்பு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. நீ போகாத ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தோன்ட்டு தோளில் கை வைக்கிறாங்க, வீரா தோளில். என்ன பண்ணுற அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னோடனே, நீ இதையே நான் நினச்சிக்கிட்டு நான் உன்னையெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் காலத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மாறன் வந்து சந்தோஷமாக வந்து இப்படி வந்து நெஞ்சில் தடவிட்டு வந்து, மாறா நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. வீட்டில் உள்ள விஷயம் எல்லாமே வந்து மாறனுக்கு வந்து மறுபடியும் வந்து சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பனிங் சீனில் சொன்னாங்கள்ல, அதே மாதிரி மறுபடியும் அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து போய் கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு, எப்பா வீராவை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு வேணால் போட, அப்பா உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னே புரியல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இங்கே வந்து என்கிட்ட ராத்திரி வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் என்னடனா அன்னிக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்மதம்னு சொல்லியிருக்கியா, உன்னையெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு, என்னை ஏன் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிற அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இப்போயும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னோடனே, அப்புறம் ஏன் அண்ணி வந்து உனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, விளாடாத அப்படின்னா, நான் ஏன் விளாட போகிறேன், நீ வீட்டுக்கு போய் நீயே கேட்டுக்க, அண்ணி வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்து வெளுன்னு வெளுத்து இருக்கிறாங்க.
வீரா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் உன் கல்யாணத்தில் வந்து உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு தானே பண்ணேன், அதை விட்டுட்டு நீ வந்து என் இஷ்டத்தை என் கல்யாணத்தை என்கிட்ட கேட்காம உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே உனக்காக தான் பண்ணேன், நல்ல சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அழுகுற மாதிரி பாசமாக நடிக்கிறாங்க. அதை தாண்டி வந்து வீராவால் எதுவும் யோசிக்க முடியல. அவங்க அம்மாவும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்க, நீங்கள் எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.